சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாரும் ஊருக்கு நல்லது பண்ணீங்க. ஆனா உங்க தங்கச்சி பண்ணுச்சா? என்னம்மா நீங்க செஞ்ச எல்லா நல்லதையும் சேர்த்து பழி வாங்குற மாதிரி எங்களுக்கு கெடுதல் பண்ணிருச்சே உங்க தங்கச்சி. என்ன கெடுதல் பண்ணிருச்சு இப்படி பழிய போட்டு? தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் வீடு கட்டி தர்ற விஷயத்துல ஊர் மக்களுக்கு உங்க தங்கச்சி செஞ்சது பெரிய பாவம் தானே. எல்லாம் காடுகிற மழை வெயில் கூட பார்க்காம சிறுக சேமிச்ச 50-100 கூட உங்க தங்கச்சியை நம்பி தானே கொடுத்தாங்க. அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்காதா? என் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பணம் பாது அவளுக்கு ஒரு வீடு கிடைக்கட்டும்னு பார்த்தேன். அதுவும் மொத்தமா போயிடுச்சேப்பா. தங்கச்சி செலவுக்கு சேர்த்து வச்ச பணம் அதை தானே தூக்கி கொடுத்தேன் உங்களுக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சிருந்த பணம் அதையே தூக்கி கொடுத்தனே, அதெல்லாம் போச்சே. என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்த காசு அதை தூக்கி கொடுத்தேன், அதுவும் போச்சே. துளசியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவளை ஊரை விட்டு விரட்டி அடிச்சிடுவாங்களோ? என்ன நடக்குதுன்னு பாப்பா. இல்லம்மா, அந்த அவங்க மட்டும் தங்கச்சி இல்லைன்னு நடக்கிறத வேறனா? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு வேணுட்டே பண்ணுச்சா? உங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்துல எல்லாம் பண்ணுச்சு. அவன் ஏமாத்திட்டான். அந்த ஏமாத்துக்கான அந்த பொம்பளை சேர்ந்து பண்ணனால எல்லாமே போச்சு. அதுக்கு என் தங்கச்சி என்னங்க பண்ணோம்? தெரியாம நடந்ததுக்கு என் தங்கச்சி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தானே அண்ணா. சரிண்ணா விடுங்க, உங்க கணக்குக்கே வர. தெரியாம பண்ணிடுச்சு, தப்பே பண்ணிடுச்சு. அதுக்காக அப்படியே விட்டுருச்சா? சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து போட்டு உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருச்சு இல்ல? அப்படி ஏமாத்திர என்னமா இருந்தா அப்படி பண்ணுமா? பணத்துல எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்காம வேற எங்கேயாவது போயிருக்கோம்ல? ஏன் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? கோடிக்கணக்கான பணத்தை ஏமாத்திட்டு வெளியூர்ல போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. என் தங்கச்சி உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதைய பிச்சைக்காரங்க மாதிரி ஊருக்கு வெளியே கிடக்குறாங்க. யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, என் தங்கச்சி வேணுட்டே பண்ணுச்சா? சொல்லுங்க. ஆளுக்கால இப்ப கத்துறீங்க என் தங்கச்சி பண்ணது தப்பு, என் தங்கச்சி பண்ண தப்பு, என் தங்கச்சி பண்ண தப்புன்னு. இந்த பாருங்க, உங்களை நான் மதிக்கிறேன். உங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுக்க, அது நியாயம் தான். உங்க பணத்தை எடுத்து என் தங்கச்சி ஓடி போயிடுச்சா? தன்னோட சொத்து தன்னோட வீட்டை வித்து உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருச்சுல? இப்ப உங்க பணம் உங்க விட்டு போனல அண்ணா. உங்க புள்ளைய படிக்க வைக்கிறதுனால பணம் வச்சிருந்தீங்க. அந்த பணத்தை கொண்டு என் தங்கச்சி எடுத்துட்டு போயிடல. அது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருச்சுல? ஏமா உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அவங்க மருத்துவ செலவுக்கு சேர்த்து இந்த பணத்தை ஏமாத்துற அளவுக்கு என் தங்கச்சியோட கேவலமான ஆள் கிடையாது. உன் பணத்தை என் தங்கச்சி கொடுத்துருச்சா இல்லையாமா? கொடுத்துச்சா இல்லையா? ஏமா அவன் புருஷன் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரோ அதே மாதிரி என் தங்கச்சி காட்டுல மேட்லி கஷ்டப்பட்டு இந்த எல்லா வேலையும் பண்ணிருக்கு. அது எதுவுமே தெரியுமா? ஆளுகள் பேசிட்டு இருக்கீங்க. தம்பி நீங்க கொஞ்சம் வாங்க தம்பிங்க. நீங்க என்ன சொன்னீங்க தம்பி? இதுவே என் தங்கச்சி ஆயிலாம் நீங்க வேற மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்க. இதுவே வேற யாராவது பேசினா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து உன் தங்கச்சிக்கு இதே நிலைமை வந்தா இதே மாதிரி பேசுவியா? பேச மாட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் சொல்றீங்களே என் தங்கச்சி தப்பு பண்ணிடுச்சு சொல்றீங்கல்ல? போலீஸ் சொல்லுச்சா? போலீஸ் சொல்லுச்சான்னு கேக்குறேன். அப்படி நீங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சி தப்பு பண்ணிட்டா போலீஸ் என் தங்கச்சி மேல நடவடிக்கை எடுத்துக்கொள்ள. எடுத்துச்சா? எடுக்கல. அந்த திவாகர் மேல அந்த பொம்பளை மேல மட்டும் நடவடிக்கை எடுத்துக்கல. ஏன்னா போலீஸ்க்கு தெரியும் என் தங்கச்சி மேல எந்த தப்பு இல்லன்னு. போலீஸ்க்கு தெரியுது, ஆனா உங்க யாருக்கும் தெரியல. சின்ன குழந்தை என் தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? எப்படி இப்படி பேசுறதுக்கு மனசு வந்துச்சு? ஆனா பண்ணாத தப்புக்கு என் தங்கச்சி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தீங்க. மறுபடியும் என் தங்கச்சி என் ஊருக்குள்ள கூட்டு வந்தது தப்பா? அதுக்காக என்ன இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்க? ஐயா சாமி, நீங்க என்ன ஒதுக்கி வச்சது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க நான் அவமானப்படுத்தலாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க செருப்பு கட்டி அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை நான் தாங்கிப்பேன். ஆனா என் தங்கச்சி ஒரு கெட்ட பேரை வந்து நான் தாங்கிக்க மாட்டேன். என் தங்கச்சி மறுபடியும் இந்த ஊருக்கு கூட்டு வந்தா அவன் மேல தப்பு இல்லை நிரூபிச்சு தீருவேன். ஒவ்வொரு அண்ணனும் இதுதான் பண்ணுவான். ஏன் உங்க பொண்ணுக்கு இந்த நிலைமை நீங்க பண்ண மாட்டீங்களா? இல்ல உங்க புருஷனுக்கு இந்த நிலைமை நீங்க பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க. எனக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி. என் உசுர் அது, என் சாமி அது. என் சாமியை பத்தி நீங்க தப்பா பேசும்போது என் சாமி மேல தப்பு நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நான் பண்ணேன். நீங்க எல்லாம் பண்ணது நியாயம், நான் பண்ணது அநியாயமா? சொல்லுங்க. தங்கச்சிக்காக மான ரோஷத்தை விட்டுட்டு ஊர் ஜனங்க முன்னாடி இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கானே. இவன் மான மரியாதை போறது இல்லாம பொன்னியோட மானமுள்ள சேர்ந்து போகும். இந்த ஊருக்குள்ள மறுபடியும் என் தங்கச்சி வரமாட்டேன்னு தான் சொல்லுச்சு. அது ஒன்னும் சொகுசப்பு எங்க வாழலங்க. குடும்பத்தோட செங்கல் சூழல போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
நான் சொன்னேங்க தங்கச்சி கிட்ட, நீ வாமா, நம்ம ஊருமா, நம்ம ஜனங்கம்மா, அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது உங்க யாருக்கும் மனசாட்சின்றது உனக்கு கிடையாதுன்னு. ஏன் தப்புதான், உங்களை நம்பி வந்தது ஏன் தப்புதான். தப்பு செஞ்சவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. அப்புறம் ஊருக்குள்ள எதுக்கு 4 பெரிய மனுஷங்க நீதி நேர்மன் பேசணும்? அப்புறம் எதுக்கு கட்டுப்பாடுன்னு வைக்கணும்? சரிண்ணா, நீங்க எல்லாருமே நீதிமானுங்க தான். நாங்க தான் தப்பானவங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கெஞ்சியும் காதலியும் உங்க காதல் எதுவுமே விழல. உங்களை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி தப்பு பண்ணிடுச்சு, அப்படிதானே? ஆமா, என் தங்கச்சி பண்ண ஒரே தப்பு இந்த பாலா போன அண்ணனோட உசுரை காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணுச்சுல, அதாவது பண பெரிய தப்பு. அந்த பணத்தை வசூல் பண்ணலாம், என் உசுரை எடுத்துட்டு ஒருத்தன் மிரட்டா என் உசுரை காப்பாத்துறதுக்காக என் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிடுச்சு. என் தங்கச்சி இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்க இருந்தாலும் யார் இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பீங்க. ஆனா அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்க. உங்ககிட்ட வசூல் பண்ண பணத்தை எல்லாத்தையும் வித்து திருப்பி கொடுத்துருச்சானா அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. ஏமாத்திருச்சு 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 திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. ஐயா நீதிமான்களா, நாங்க பண்றதுதான் தப்பு, மிகப்பெரிய தப்பு. எங்களை மன்னிச்சுங்க ஐயா, தயவு செய்து மன்னிச்சு என் தங்கச்சி மறுபடியும் மண்ணில் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. உங்களுக்கு கெஞ்சி கேட்கறையா. அண்ணா உங்க காலில் விழுந்துருக்கேன். அண்ணா நான் பண்ணது பெரிய தப்பு. காலில் விழுந்துருன்னா எல்லாரும் காலையும் விழுற, எங்களை மன்னிச்சிருங்க. என்ன இவன் இப்படி ஊர் ஜனங்க கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கான்? எந்திரிங்க தம்பி. என்ன தம்பி எல்லார் காலையும் விழுறீங்க? என்ன தம்பி நீங்க? ஏயா, நம்ம சின்ராச பத்தி நமக்கு தெரியாதா? எதுக்கு வீண் பழி சுமத்துறீங்க? ஒரு நல்ல முடிவா எடுங்க. பொன்னி, உன் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டானே உன் புருஷன். சரி, இங்க வாங்க. என்னண்ணே, என்ன பண்றதுன்னு புரியல. ரொம்ப நல்ல நான் மனுஷன். என்ன சொல்றேன்னா, ஐயோ ஐயோ ஐயோ, நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லலாமா? பெத்த தாயும் பிறந்த மண்ணும் ஒண்ணு. பெத்த தாய் பிறந்த குழந்தைய வெறுத்து ஒதுக்கினா எந்த அளவுக்கு படிக்குமோ அதே அளவுக்கு தான் பிறந்த மண்ணு நம்மளை வெறுத்து ஒதுக்கினா படிக்கும். அந்த வழி தாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணுங்க. தம்பி ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஏம்பா, சின்ராஸ் தம்பி வயசுல சின்னவரா இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவரா இருந்து இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. யாருக்கும் இது வரைக்கும் எந்த கெடுதலோ துரோகமோ பண்ணதில்லை.